أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي أحب أزور أحبابي وأخواني أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي أحب بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்கின்ற சீரத்துர் ரசூல் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நாம் பங்கு கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக தெரிந்து கொண்டு அதில் உள்ள விடயங்களை பின்பற்றி வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். கடைசியாக நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வெற்றிக்கு பிறகான சம்பவங்களை தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரஜப் மாதம் நடைபெற்ற தபூக் யுத்தம் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே அல்லது இஸ்லாமிய வரலாற்றிலே ரோமர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும், அதாவது உலகத்தினுடைய மிக பெரும் சக்தியான அன்றைய காலகட்டத்திலே மிக பெரும் வல்லரசாக இருந்த அந்த ரோமுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே தீர்க்கமான ஒரு போராட்டமாக, கடைசியான ஒரு போராட்டமாக இந்த தபூக் யுத்தம் கணிக்கப்படுகின்றது. குறிப்பாக மக்காவினுடைய வெற்றிக்கு பிறகு சத்தியம் மேலோங்குகின்றது. அசத்தியவாதிகளும் நபி அவர்களை யாரெல்லாம் எதிர்த்து கொண்டிருந்தார்களோ அவர்களும் அடங்கி போகிறார்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். கோத்திரங்களாக தங்களுடைய தலைவர்களோடு நபி அவர்களிடம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி அல்லது இத்தகைய சம்பவம் அன்றைய காலகட்டத்திலே உலகத்தை அதிகமாக ஆண்டு கொண்டிருந்த, உலகத்தினுடைய பல பாகங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த ரோமர்களுக்கு மிக பெரும் ஒரு அதிருப்தியையும், அல்லது மக்கள் எல்லோரும் எங்களுக்கு எதிராக திரண்டு விடாத வண்ணம் எங்களை நாங்கள் பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமும் உருவானது. குறிப்பாக மக்கா வெற்றிக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஸ்ராவினுடைய மன்னருக்கு அல்லது கவர்னருக்கு ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். இஸ்லாம் பற்றி அதில் எழுதி பிரச்சாரம் செய்து அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பப்பட்ட தூதர் இடையிலே கொலை செய்யப்படுகிறார். அந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட நபி அவர்கள் சஹாபாக்களை திரட்டி அவர்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அதைத்தான் நாங்கள் ஹுனைன் யுத்தம் என்று அறிந்தோம். இந்த ஹுனைன் யுத்தத்திலே ரோமர்களுக்கு பெரிய அளவான வெற்றி கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட முஸ்லிம்களுடைய புகழ் ஓங்குவதற்கு, முஸ்லிம்களுடைய இராணுவ பலம் பற்றிய நல்ல அபிப்பிராயங்கள் உருவாகுவதற்கும் பரவுவதற்கும் இந்த ஹுனைன் யுத்தம் ஒரு காரணமாக அமைந்துவிட்டது. அது ரோமர்களுக்கும் ரோமனுடைய தலைவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியையும் ஒரு பயத்தையும் உருவாக்கியது. இப்படியே போனால் முஸ்லீம்கள் என்ன செஞ்சிருவாங்க, எங்களோட பிரதேசத்தில எல்லாம் ஆள்கிற ஒரு நிலைக்கு வந்து விடுவார்கள்.
முஸ்லிம்கள் ஆள ஆரம்பித்து விட்டால் எங்களுக்கு வரி செலுத்துகின்ற, எங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கின்ற அரேபிய கோத்திரங்கள், அவர்களை அண்டியுள்ள பிரதேசங்கள் எல்லாம் எங்களுக்கு எதிராக சிந்திக்கின்ற, எங்களுக்கு கட்டுப்படாத ஒரு நிலை வரும். அதனால் கண்டிப்பாக இதை தீர்க்கின்ற அடிப்படையிலே ஒரு போராட்டத்தை முஸ்லிம்களுக்கு எதிராக நாங்கள் செய்ய வேண்டும், அவர்களை ஆரம்பத்திலே அடக்கிவிட வேண்டும் என்கிற முடிவுக்கு ரோமினுடைய மன்னரும் அதிகாரிகளும் வருகிறார். அந்த அடிப்படையிலே முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு தீர்க்கமான யுத்தத்திற்கு அவர்கள் தயாராகிறார். எப்படி மக்காவாசிகள் அஹ்ஸாப் யுத்தத்திற்கு ஒரு 2-1 என்ற நிலையோடு அனைத்து ஏற்பாடுகளோடும் வந்து குவிந்தார்களோ, அது போன்று ரோமர்கள் ஒரு தீர்க்கமான யுத்தம், ஒன்று அவர்கள் அல்லது நாங்கள் என்கிற முடிவோடு தான் இந்த யுத்தத்திலிருந்து திரும்புவது என்கிற அடிப்படையிலே அதற்கான பெரும் தயார்படுத்தல்களை செய்கிறார். இந்த செய்தி மதீனாவுக்கு வருகிறது. இந்த செய்தி பரவலாக பேசப்படுகிறது. இப்படி ஒரு யுத்தம் ரோமினால் எடுக்கப்பட இருக்கிறது என்ற செய்தி அதிகமாக பரவுகிறது. மக்கள் பலரும் இதை பற்றி பேசிக்கொள்கிறார்கள். மக்காவிலே அதிகமாக இந்த செய்தி பரவ ஆரம்பிக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதமாக மனைவியர்களுடைய வீடுகளுக்கு செல்லவில்லை. அந்த அளவுக்கு இதிலே யோசனை அவருக்கு இருந்தது என்று வரலாற்றிலே பதிவு செய்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் தங்களுடைய மனைவியர்களை தலாக் சொல்லிவிட்டார்கள் என்கிற அளவுக்கு செய்தி பரவியது. அந்த அளவுக்கு நபி அவங்க கவலையோட யோசனையோட என்ன செய்யலாம் என்ற யோசனையோட வீடுகளுக்கு செல்லாமல், மனைவியருடைய வீடுகளுக்கு செல்லாமலேயே ஒரு மாதம் அளவு இருந்தார்கள் என்று அறிவிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ரோமர்கள் படை திரட்டி வர இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து கஸ்ஸான் என்று சொல்லக்கூடிய கோத்திரமும் அரபு கோத்திரமும் சேர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த படையை நடத்த இருக்கிறது என்ற செய்தி முஸ்லிம்களிடம் மிக பெரிய அளவிலே பரவியது. மதீனாவில் ஒரு சத்தம் கேட்டாலும் கூட ரோமர்கள் வந்து விட்டார்களோ என்று எல்லோரும் பார்க்கின்ற அளவுக்கு அந்த ஒரு பொதுநிலை அல்லது தளம்பல் நிலை மதீனாவிலே, ஒரு எச்சரிக்கையுடன் கூடிய அவதானிப்பு நிலை மதீனாவிலே பரவி இருந்தது. முனாஃபிக்குகளும் கூட, மதீனாவில் இருந்த முனாஃபிக்குகளும் கூட, நீ முஸ்லிம்களுடைய கதை முடிந்தது, ரோமர்களே படை திரட்டி வரப்போறாங்க, இவ்வளவு நாளும் சும்மா சின்ன சின்ன கோத்திரங்களோட தான் இவங்க சண்டை பிடிச்சிட்டு இருந்த, இப்ப இந்த பெரும் பகுதியை ஆட்சி செய்கின்ற பெரியதொரு பேரரசை இவங்களுக்கு எதிராக படை திரட்டி வரப்போகிறது, அரேபியர்களும் அவங்களோட சேர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக வரப்போகிறார்கள், எனவே இவங்களோட கதை முடிஞ்சுதுங்கிற நிலையில முனாஃபிக்குகளும் முஸ்லிம்களுக்குள்ள சந்தேகத்தையும் பயத்தையும் தவறான செய்திகளையும் முஸ்லிம்களுக்குள்ளே பரப்ப ஆரம்பித்து விடுகிறார்கள். அந்த நேரம் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்வதற்கான ஒரு இடத்தை நிறுவுகிறார். முனாஃபிக்குகள் பள்ளிவாயல் என்ற பெயரிலே ஒரு இடத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள், கட்டுகிறார்கள். நபி அவர்களிடம் அந்த இடத்திலே வந்து தொழுவிக்குமாறும் வேண்டிக் கொள்கிறார். அதனுடைய திட்டம் நபி அவர்களை கொலை செய்வது என்கிற திட்டத்தில் தான் அந்த பள்ளி வாயிலுக்கு நபி அவர்களை அழைக்கிறார்கள். மஸ்ஜிதுன் திரார் என்று அந்த பள்ளி வாயிலுக்கு அழைக்கப்படுகிறது. தீய நோக்கத்திலே உருவாக்கப்பட்ட பள்ளி வாயில். அப்போ முனாஃபிக்குகள் வந்து சந்தோஷத்தோட ரோமர்கள் வரப்போறாங்க, இவங்களோட கதை முடிய போது, இனி எல்லாம் நம்மட கையில தான் என்ற எண்ணத்தோட அவங்களுக்கான ஒரு தலைமையகமாக அதை உருவாக்குகிறார்கள். நபி அவர்களிடம் வந்து பேசிய போது அதில் தொழுகை நடத்துவதற்கு நபி அவர்கள் போவதாக வருவதாக அவர்களுக்கு வாக்குறுதி அளித்து இருந்தார்கள். ஆனாலும் பின்னால் அந்த செய்தி, இவர்களுடைய உண்மையான விடயம் தெரிய வந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையெடுத்து சென்று தபூக் யுத்தத்திலிருந்து மீண்டு வருகின்ற வழியிலே அந்த பள்ளி வாயிலை அல்லது அந்த கட்டிடத்தை உடைத்தார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நாளாந்தம் ரோமர்களுடைய படையெடுப்பு சம்பந்தமான செய்தி மதீனாவிலே பரவி கொண்டிருக்கிறது. என்ன முடிவு செய்வது என்பதிலே நபி அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ள முடியாமல் மிகுந்த யோசனையிலே இருக்கிறார். ரோமர்களை சென்று தாக்குவதா
அல்லது அவர்கள் வரும் வரை காத்திருப்பதா? நம்முடைய நிலைமை என்ன? அதுவும் அந்த காலகட்டம் ஒரு கஷ்டமான காலகட்டமாக இருக்கிறது. மதீனாவிலே ஈத்தம்பழங்கள் பழுக்காத ஒரு காலகட்டம், விவசாயத்தினுடைய ஆரம்ப பகுதி. எங்களுக்கு தெரியும், விவசாயம் ஆரம்பிக்கின்ற போது பஞ்சம் இருக்கும், கஷ்டம் இருக்கும் எல்லார்ட்டையும். ஆனால் வெட்டுற போது, அறுவடை செய்கிற போது தான் காசு என்ன செய்யும், புழக்கத்துக்கு வரும். எல்லாரும் கையிலையும் காசு இருக்கு. அப்போ ஒரு விவசாயம் நிறைந்த பகுதியாக மதீனா இருந்ததன் காரணமாக அங்கே ஈச்சம்பழம் பழுக்கிற நேரம் இல்லை. அங்கே சாதாரணமான ஒரு லெவலில் பிஞ்சு பிடிக்கிற காய்க்கிற அந்த லெவலில் இருக்கிற பருவம். அப்போ மதீனாவில் பெரும் பஞ்சம் இருந்தது, அதிகமான வெயில் இருந்தது. அது மாதிரி தபூக்குக்கு ரோமர்களை இடையிலே சந்திப்பதென்றால் குறிப்பிட்ட தொலைவு செல்ல வேண்டும். அது மிகப்பெரிய தூரமான பிரதேசம். அங்கே போகிறதுக்கும் கட்டுச்சாதனங்கள் பொருட்கள் தேவைப்படுகிறது. அப்போ அதுவும் ஒரு யோசனையாக இருந்தது. இதுவாவில் ஏற்கனவே மக்காவில் உள்ள மதீனாவில் உள்ள யூதர்கள், அது மாதிரி முனாபிக்குகள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து உள்ளுக்குள்ளால தாக்குற ஒரு நிலைமையும் ஒரு அச்சமான அபாயமான சூழ்நிலையும் மதீனாவில் இருந்தது. அது போன்று ரோமர்கள் மதீனாவுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னால், மதீனாவை சூழ இருக்கின்ற அல்லது மக்காவில் இருந்து கூட இணை வைப்பாளர்கள் பழைய பகைகளை தீர்த்து கொள்வதற்காக படையெடுத்து வர முடியும் என்கிற அபாயமும் இருந்தது. இப்படி பல கோணங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை யோசிக்கிறாங்க. அவங்கள மதீனாவுக்குள்ள நுழைய விட்டுட்டோம் என்றால் மறுவா போச்சு. ஏன்னா அஹ்ஸாப் யுத்தத்தையே நபி அவங்களால 27 நாள் மதீனாவாசிகள் கடுமையாக தொந்தரவு பட வேண்டிய நிலைமை இருந்தது. பெரும் ஒரு படை மதீனாவை வந்து சுற்றி வளைச்சது என்று சொன்னால் பெரிய ஒரு சிரமத்தை எதிர்நோக்க வேண்டி வரும். உள்ளுக்குள்ள இருந்து பின்னால தாக்குற நிலைமை வரும். அதே நேரம் வெளியில நாம கிளம்பி ரோமர்களை சந்திப்பதற்காக இடைமறிப்பதற்காக செல்வது என்றாலும் மிக வெயிலான காலகட்டம், பஞ்சமான காலகட்டம், நீண்ட தூரம் போக வேண்டிய நிலைமை இருக்கிறது, தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது. வெயில் காலகட்டம்ங்கிறதுனால தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும். அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன கிணறுகள் குளங்கள் எல்லாம் வத்திய ஒரு நிலையில இருக்கும். பெரிய ஒரு சிரமத்துக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதையெல்லாம் யோசிச்சு போட்டு முடிவு செய்கிறாங்க. ஒரு உறுதியான முடிவுக்கு வராங்க, நுணுக்கமாக யோசிச்சுட்டு முடிவுக்கு வராங்க. மதீனாவுக்குள்ள அவர்களை நுழைய விடுவதில்லை, மதீனாவுக்குள்ள அவங்கள நுழைய விடுறதில்லை, மதீனாவிலிருந்து நாங்கள் வெளியாகி அவங்களை இடையில மறைக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு படை நடத்தி செல்வதற்கு தயாராகுமாறு, போராட்டத்திற்கு செல்வதற்கு தயாராகுமாறு நபி அவர்கள் அழைப்பு விடுக்கிறார். இதுவாக ரோமர்கள் சுமார் 40,000 பேரோடு ரோமர்கள் படை நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி நபி அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க முஸ்லிம்களுக்கு அழைப்பு விடுத்த உடனே முஸ்லிம்கள் அவர்களுடைய இருந்த நிலைகளை எல்லாம் மறந்து முண்டியடித்து கொண்டு நபி அவர்களுடன் சேர்ந்து செல்வதற்கு என்ன செய்கிறார்கள், தயாராகிறார்கள். கிட்டத்தட்ட 30,000 பேர் என்ன செய்கிறாங்க, ஒன்று சேர்றாங்க. அப்ப இதுவரை நாங்க பார்த்த மாதிரி நடந்த எந்த யுத்தத்திலையும் சேராத அளவுக்கு ஒரு பெருந்தொகையான வீரர்கள் அல்லது சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த யுத்தத்திற்கு செல்வதற்கு தயாராகிறார். இப்போ 30,000 பேரை கொண்டு போறேன்னு சொன்னால் அவர்களுக்குரிய சாப்பாடு, அவர்களுக்குரிய குடிபானம், அவர்களுக்குரிய இன்ன பிற தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு நிறைய தேவைப்பட்டது, நிறைய சொத்து தேவைப்பட்டது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்காக உதவி செய்யுமாறு சஹாபாக்களை தூண்டினார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து 200 வாகனங்களை, ஒட்டகங்களையும் அதற்கு தேவையான செல்வதற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் தயார் நிலையில கொண்டு வந்து வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷப்படுறாங்க. 1000 நாணயங்களை கொண்டு வந்து உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கொட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புரட்டி புரட்டி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உஸ்மான் இன்றைக்கு செய்த தர்மத்திற்கு பிறகு அவருக்கு எந்த சோதனையும் எந்த பிரச்சனையும் கஷ்டமும் வராது, எந்த ஒரு தீங்கும் இதுக்கு பிறகு அவருக்கு வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். நபி அவங்க இப்படி பாராட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்மம் செய்து கொண்டே இருந்தார்கள். படைக்கு கொடுத்து கொண்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1000 வாகனங்கள், 1000 ஒட்டகம், குதிரை என்று 1000 வாகனங்கள்
அதற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யுத்தத்திற்கு செல்வதற்காக தயார்படுத்தி கொடுத்தார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயார்படுத்தினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய வீட்டிலிருந்து அவ்வளோத்தையும் கொண்டு வந்து கொட்டுறாங்க. ஒன்றும் இல்லை வீட்டில், அல்லாஹ்வையும் தூதரையும் தான் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருந்து அரைவாசி சொத்தை கொண்டு வந்து இந்த படை நடத்துவதற்காக கொடுக்கிறார். சிலர் வந்து ஒரு கையளவு தானியத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க, சிலர் 2 கையளவு தானியத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஒவ்வொரு ஆளும் அவங்களோட வீட்டில் என்ன இருந்துச்சோ அதை கொண்டு வந்து அந்த படைக்கு செல்வதற்காக, அதை தயார்படுத்தி கொள்வதற்காக கொடுத்தார்கள். பெண்கள் அவங்களோட கழுத்தில் கிடந்த மாலைகள், மோதிரங்கள், தோடுகள்னு சொல்லி அவர்கள்ட்ட இருந்ததை பெண்கள் என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். இப்படி எவ்வளவு கொடுத்தாலும் ஒரு 30,000 பேரை அழைச்சிக்கிட்டு போற அளவுக்கு அந்த செல்வம் பத்தலை, அந்த செல்வம், அந்த பொருட்கள் போதாது. இப்போ கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த யுத்தத்திலிருந்து மீண்டு வரதுக்கு 59 நாள் பிடிச்சிச்சு. அப்போ 59 நாளைக்கு 30,000 பேருக்கு தேவையான பொருட்கள் என்பது சாதாரணமாக சின்ன லெவலில் இருக்க முடியாது. பெரிய அளவு பொருட்கள் தேவைப்பட்டது, கிடைத்தது சொற்பமாகத்தான் இருந்தது. ஆனாலும் அதை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் என்ன செய்கிறார்கள், செல்கிறார்கள். இடையில சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்க, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாம இடையில் அம்புட்ட மரங்களில் இருந்த இலை கொலைகளை சாப்பிட்டு கொண்டு என்ன செய்யறாங்க, தபூக்குக்கு போறாங்க. பாருங்க, ஒரு யுத்தத்துக்கு போறாங்க, இலை கொலைகளை சாப்பிட்டுட்டு போறாங்க. எங்களுக்கு தெரியும், ஒட்டகம் தண்ணியை வந்து சேமிச்சு வச்சிருக்கும் உள்ளுக்கு. பாலைவனத்துல பிரயாணம் செய்யற நேரம் அது தண்ணியை வயிற்றுக்கு கொஞ்சத்தை குடிக்கும், கொஞ்சத்தை என்ன செய்யும், சேமிச்சு வைக்கும். தாயிக்கிற நேரம் அதுக்குள்ள இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளும், தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளும். சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த ஒட்டகத்தில் இருக்கிற தண்ணியை குடிக்கிறதுக்காகவே ஒட்டகம் அறுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. சில ஒட்டகங்களை அறுத்தாங்க, அதில் இருக்கிற தண்ணியை குடிக்கணும் என்றதுக்காக அறுத்தார்கள். அந்த அளவுக்கு தாகம் இருந்தது என்று சஹாபாக்கள் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கடுமையாக இது சம்பந்தமாக சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, முறையிடுறாங்க. அப்படி போற நேரம் அல்லாஹுவால சபிக்கப்பட்ட, பாவம் செய்து அழிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தினுடைய பிரதேசத்தை கடந்து போறாங்க. அந்த பிரதேசத்துல நீர்கள் இருக்குது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரும் இங்க குடிச்சிடாதீங்க, யாரும் இங்க இறங்கிறாதீங்க, அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிய பகுதி, அதனால வேகமாக இதை நாம் கடப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல இருந்து வேகமாக கடந்து சென்றார்கள். அதற்கு பிறகு சஹாபாக்கள் நபி அவர்களிடம் முறையிட்டார்கள். அல்லாஹு தஆலாவிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க. ஒரு பெரும் மழை பெய்கிறது. சஹாபாக்கள் தேவையான அளவு நீரை எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்களுடைய வாகனங்களுக்கும் நீரை கொடுத்து கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக்கு யுத்தம் நடக்கிற இடத்தை நெருங்கின உடனே சொல்றாங்க, நாளைய தினம் தபூக்குடைய ஒரு ஓடை அல்லது நீரூற்று உள்ள ஒரு இடத்துக்கு நாங்கள் செல்வோம். அந்த இடத்துக்கு யாரு முந்தி வந்தாலும் அதுல இருந்து நீர் அருந்திராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. அடுத்த நாள் காலையில நபி அவர்கள் வருகிறார்கள், அந்த நீரிணைக்கு வருகிறார்கள். நபி அவங்க அந்த இடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த நீர் பெருக்கெடுக்கிறது. சஹாபாக்கள் அதை தேவையான அளவுக்கு பயன்படுத்தி கொள்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொல்றாங்க, எதிர்காலத்துல இந்த இடம் தோட்டம் துறவுகளால நிறையும் அப்படின்னு சொல்றாங்க. இது விவசாய தளமாக, பெரும் தோட்டங்களை கொண்ட இடமாக இந்த இடம் மாறும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நீ உயிரோடு இருந்தால் அதை பார்ப்பாய், நீ நீண்ட காலம் வாழ்ந்தா அதை பார்ப்பாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பிற்பட்ட காலத்திலே தோட்டங்கள் நிறைந்த வளமான ஒரு பிரதேசமாக தபூக் பிரதேசம் மாறியது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போதிலும் கூட சவுதி அரேபியாவிலே விவசாயத்திற்கு பேர் போன ஒரு இடமாக தபூக் பிரதேசம் காணப்படுகிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்புக்குரிய ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் குறிப்பிட முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த அளவுக்கு பெருந்திரளாக வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி ரோமர்களுக்குள்ளே சலசலப்பை ஏற்படுத்துகிறது. அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சின்ன சின்ன கூட்டம் போய் பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் வெண்டிட்டு வந்த சொல்ற செய்தியெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்ப எல்லாத்தையும் படிச்சுட்டு பார்த்துட்டு தான் வந்திருக்கா. அப்ப இந்த மாதிரி அவங்க 40,000 பேர் இருந்தாலும் முஸ்லிம்கள் பெருந்திரளாக இருந்தது.
அவர்களுக்கு உள்ளே சலசலப்பை உருவாக்குகிறது. அவர்களுக்குள்ள பிரச்சனை வருது, போராடுறதுல நம்ம சமாதானம் பேசிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டத்துக்குள்ள அவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு வருது. யுத்தம் நடக்காமலேயே நபி அவர்களுக்கு என்ன செய்கிறது, வெற்றி கிடைக்கிறது. அவர்களிலிருந்து கொஞ்சம் பேர் என்ன செய்கிறார்கள், விரண்டோடுகிறார்கள். நாங்க யுத்தத்துக்கு தயாரில்லை, நாங்க யுத்தம் செய்ய முடியாதுன்னு விரண்டோடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா அது சம்பந்தமாக சூரத்து தௌபா என்கிற அத்தியாயத்திலே பல வசனங்களை இந்த தபூக் யுத்தம் தொடர்பாக சொல்லி இருக்கிறான். யுத்தத்துக்கு முதல் நடந்தது, யுத்த கால பகுதியில் நடந்தது, யுத்தத்துக்கு பிறகு நடந்த பல விஷயங்களை தௌபா என்கிற அத்தியாயத்தை நீங்கள் வாசித்தால் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த தபூக் யுத்தம் இந்த மாதிரி ஒரு சலசலப்போட அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிணக்குகளால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் சாதகமாக முடிவடைகிறது. இதை பார்த்தோன்னா அவங்களோட இருந்த சிறிய சிறிய கோத்திரங்கள் எல்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செஞ்சு கொள்றாங்க. நாங்கள் யுத்தத்துக்கு வரல, நம்ம இதை சமாதானம் முடிச்சு கொள்ளும், இப்படி செய்ய வேணாம் அப்படி செய்ய வேணாம்னு அவர்கள் வந்து ஆளுக்கால் முந்தி நபி அவங்களோட என்ன செய்யறாங்க, சமாதான ஒப்பந்தங்களை செய்து கொள்கிறார். ஏன்னா ஒரு பெரும் திரளான ஒரு படையோட, ஏற்கனவே பல வெற்றிகளை கண்ட ஒரு படையோட, சின்ன சின்ன குழுக்கள் போய் பெரும் பெரும் குழுக்களை தோற்கடித்த படையோட நம்ம மோதுறது ரோம பேரரசையே வீழ்த்திரும், ஒரு கதையும் இல்லாமல் போயிடும் என்ற பயம் அவர்களுக்குள்ள என்ன செய்தது இருந்தது. அவ சின்ன சின்ன பகுதிகளை இழக்கிறதுல நம்மளுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு அவங்க சுமூகமான ஒரு உடன்படிக்கைக்கு வந்து நம்மளுக்குள்ள யுத்தம் இல்லாமல் வாழ்ந்து கொள்வோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சமாதான உடன்படிக்கைகளை செய்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய யுத்தங்களை நாம பார்த்தோம் என்றால், அந்த யுத்தம் என்ற வார்த்தை தான் கொலை செய்கிற மாதிரி, கற்பழிக்கிற மாதிரி, என்ன போய் கொள்ளையடிக்கிற மாதிரி, உயிரினங்களை இல்லாம ஆக்குற மாதிரி, பெண்களை பிடிக்கிற மாதிரி, சிறுவர்களை கொலை செய்யற மாதிரி ஒரு விகாரத்தை உண்டாக்குமே தவிர, அந்த யுத்தத்தை பத்தி நாம ஃபுல்லா படிச்சு பார்த்தோமா இருந்தால் இப்ப யுத்தம் என்று சொல்ற அளவுக்கான யுத்தம் அல்ல. அது எல்லாருக்கும் சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்கான, பிரச்சனை இல்லாம நம்ம எல்லாரும் வாழணும் என்று சொல்றதுக்கான ஒரு செய்தியாகத்தான் என்ன செய்தது அவைகள் இருந்ததே தவிர, ஆட்களை கொலை செய்கின்ற, கொள்ளையடிக்கின்ற அல்லது பெருமதியான சொத்துக்களை அழிக்கின்ற இந்த மாதிரியான ஒரு ஒரு காடத்தனமான ஒன்றாக என்ன செய்யல அது இருக்கல. அது எல்லாரும் என்ன செய்யணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எல்லாரும் சமாதானமா வாழணும். நீங்க அடுத்தவர்களை அடக்கக்கூடாது, நாங்க அடுத்தவர்களை அடக்கிற ஆக்களாக, அநியாயம் செய்கிற ஆக்களாக இருக்க மாட்டோம். நீங்க அநியாயம் செஞ்சால், அடக்கினால் அதை நாங்கள் தட்டி கேட்போம், இப்ப எல்லாரும் சமாதானமா இருந்து கொள்வோம் என்றத உணர்த்துற ஒரு முயற்சியாகத்தான் அந்த முயற்சிகள் செய்யப்பட்டது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் தபூக்குல இருந்து 59 நாட்களுக்கு பிறகு மதீனாவை திரும்பி வருகிறார்கள். மதீனாவின் வழிகளிலே சிறுவர்கள், பெண்கள், மதீனாவில் இருந்தவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் வரவேற்கிறார்கள். நபி அவங்க பள்ளிக்கு போறாங்க. தபூக் யுத்தத்துக்கு வராத, தபூக் யுத்தத்தில் இருந்து முஸ்லிம்கள், தபூக் யுத்தத்தோடு முஸ்லிம்களுடைய பாடு முடிந்துவிடும் என்று நினைத்த முனாஃபிக்குகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, சலான் சொல்றாங்க. அவங்கள்ட்ட ஒவ்வொரு காரணங்களை சொல்லி, நாங்க இதுக்காகத்தான் வரல, இதுக்காகத்தான் வரல, நீங்க வெற்றி அடைவீங்கன்னு தெரியும், அப்படி இப்படின்னு சமாளிச்சு என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஆக்களா கலைஞ்சு போறாங்க. அப்ப கிட்டத்தட்ட மதீனாவில் அந்த காலத்துல 80க்கு மேற்பட்ட 80 சொச்சம் முனாஃபிக்குகள் இருந்தார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல 3 பேர், 3 சஹாபாக்கள் காரணம் இல்லாமல் நம்ம போய் சேர்ந்து கொள்ளலாம், அவங்களோட தபூக்குக்கு போய் சேர்ந்துக்கலாம், நம்மளோட வேலையை முன்ன பின்ன ஆக்கிட்டு போய் சேர்ந்துக்கலாம் என்ற உணர்வோடு 3 சஹாபாக்கள் இருந்தார். அந்த 3 பேர் விஷயத்திலும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்தார். அவங்க வேணுமென்று இருக்கல, போகக்கூடாது என்ற உணர்வோடு இருக்கல, அவங்கள்ட்ட நிஃபாக்தனமும் இருக்கல, அவங்க உண்மையான சஹாபாக்கள். ஆனா நபி அவங்களோட நம்மட வேலையை முடிச்சுட்டு போய் சேர்ந்து கொள்ளலாம் என்று இருந்தவர்கள் பொடுபோக்காக என்ன செஞ்சிட்டாங்க, விட்டுட்டாங்க. குறிப்பா காபிப் இப்னு மாலிக், முராவத் இப்னு ரபி, ஹிலால் இப்னு உமையா, இந்த 3 பேரும் உண்மையாளர். அப்ப போராட்ட களத்துல இருந்து திரும்பி வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 3 பேரோடையும் யாரும் பேசக்கூடாது என்ற ஒரு முடிவை அறிவிக்கிறாங்க. அல்லாஹு தஆலா ஒரு முடிவை அறிவிக்கிற வரைக்கும் இந்த 3 பேரோடையும் யாரும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்கிற முடிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிக்கிறாங்க.
அதிகமாக சஹாபாக்கள் வருத்தப்படுகிறார்கள். அந்த 3 பேரும் பகிஷ்கரிக்கப்பட்ட நிலையில, சமூகத்திலிருந்து பகிஷ்கரிக்கப்பட்ட நிலையில தனிமையில கவலையோட வாழ்ந்துட்டு வராங்க. சொற்ப காலத்திற்கு பிறகு, கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு பிறகு அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவுல வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு ஹத்தா இதா ضاقت عليهم الارض بما رحبت وضاقت عليهم انفسهم وظنوا ان لا ملجأ من الله الا اليه ثم تاب عليهم ليتوبوا ان الله هو التواب الرحيم. அப்ப இந்த 3 பேரும் அவங்க அனுபவிச்ச கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹு தாலா சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அல்லாஹு தாலாட்ட மீண்டாங்க, தௌபா செய்தார்கள், அவர்களுடைய தவறுகளை உணர்ந்து கொண்டார்கள். அதனால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு மன்னிப்பளித்தான். அல்லாஹு தாலா மிக மன்னிக்க கூடியவனாக இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் என்று 118வது வசனத்தை இறக்கி அவர்களுக்கு நற்செய்தியை அல்லாஹு தாலா கொடுத்தான். கிட்டத்தட்ட அந்த நாள் சஹாபாக்கள் சொல்றாங்க ஒரு பெருநாள் மாதிரி இருந்தது. எல்லா சஹாபாக்களும் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த 3 பேரையும் பத்தி, அவங்களோட வாழ்ந்திருக்காங்க, அவங்க தப்பானவர்கள் கிடையாது. ஆனா இப்படி நாம இருக்கமென்ற ஒரு உணர்வோட அவங்க இருந்தாங்க. நபி அவர்களுடைய கூற்றுக்கும் முரண்பட முடியாது, அப்படித்தான் இருந்து ஆகும், அதான் மார்க்கம். எனவே அவங்க விருப்பம் இல்லை என்றாலும் நபி அவர்களுடைய கட்டளைக்காக இருந்தார். இப்ப அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை இறங்கியதற்கு பிறகு சந்தோஷப்பட்டார்கள். ஒவ்வொருவராக சென்று கையிலாக கொடுத்தார்கள். இந்த 3 பேரும் அதிகமாக சந்தோஷப்பட்டார்கள். மக்களோடு மக்களாக அவர்கள் இணைந்து கொண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். சிலர் ஏற்றுக்கொள்ளத்தக்க காரணங்களுக்காக இந்த யுத்தத்துக்கு போகாம இருந்தாங்க. இந்த தபூக் யுத்தம் ஏற்கனவே சொன்ன மாதிரி முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இடையிலான தீர்க்கமான ஒரு யுத்தமாக இருந்தது. இந்த யுத்தத்துக்கு பிறகு உண்டு அவங்க அல்லது நாங்க என்ற நிலையில தான் இருந்தது. அதனால மதீனாவாசிகள் எல்லாரும் போல யுத்தத்துக்கு என்ன செஞ்சாங்க, போறதுக்கு ரெடி ஆயினாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுல தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாக நபியை அவங்க நியமிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் யுத்தத்துக்கு போகணும்ன்ற ஆசை இருந்துச்சு. அழுதாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவங்க போகும்போது வழியில போய் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் பொறுப்பா என்ன போட்டு நீங்க போறீங்களான்னு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தடவி ஆறுதல் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் அல்லாஹ்வை சந்திக்க போற நேரம் தன்னுடைய சகோதரன் ஹாரூனை தன்னுடைய சமூகத்துக்கு பொறுப்பாக்கிட்டு போனாரு. நான் மூசா ஹாரூனை பொறுப்பாக்கியதை போல உன்னை பொறுப்பாக்கி இருக்கிறேன், அதை நீ புரிஞ்சிக்க கூடாதா? ஆனா நபி கிடையாது, எனக்கு பிறகு நபி இல்லை, ஹாரூன் நபியாக இருந்தாரு. ஆனா ஹாரூனுடைய இடத்துல அந்தஸ்துல உன்னை வச்சு நான் வச்சுட்டு போறேன், நீ இதை பொருந்திக்க மாட்டியான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஆறுதல் சொன்னார்கள். அந்த அளவுக்கு எல்லாருமே போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப அதனால மதீனாவுல காரணங்களோட சிலாக்கள் தங்கினார்கள். நபி அவங்க சொன்னாங்க, அவங்க மதீனாவுல இருந்தாலும் அவர்களுடைய உள்ளம் எங்களோடு இருக்கிறது. நீங்க இன்னொரு சிறிய ஒரு எட்டை வைத்தாலும் அந்த எட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கிற நன்மை மதீனாவில் இருக்கிற சிலருக்கும் கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு அந்த போராட்டம் முக்கியமானதாக இருந்தது. இந்த போராட்டத்திற்கு பிறகு முஸ்லீம்களுடைய சக்தி, முஸ்லீம்களுடைய இராணுவ பலம், முஸ்லீம்களை பற்றிய நல்லெண்ணம், முஸ்லீம்களை பற்றிய அச்சம் உலக அளவுல பிராந்திய அளவுல எல்லா இடங்களிலும் பரவியது. முஸ்லீம்களுக்கான ஒரு பலமும் அமைதியும் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கான நல்ல ஒரு சூழலும் உருவானது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆண்டுல குறிப்பாக பல விஷயங்கள் நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணிச்சாங்க. உம்மு குல்சூம் என்பது நபி அவங்க உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முடித்து கொடுத்த 2வது மகள். இந்த மகள் மௌத்தாயின உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உஸ்மானே, எனக்கு 3வது ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா அதையும் உனக்கு தான் நான் திருமணம் முடிச்சு தந்திருப்பேன். நான் ஏன்னா பாத்திமா ஏற்கனவே அலிரலிக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு பிறகு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லை, இதுக்கு பிறகு எனக்கு பொம்பளை பிள்ளை ஒன்று இருந்திருந்தா கல்யாணம் முடிக்காம உனக்கு தான் அதை நான் முடிச்சு தந்திருப்பேன்னாங்க. அந்த அளவுக்கு உஸ்மான் அலியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தார்கள். உஸ்மான் அலியினுடைய அந்த ஈமான், அவருடைய உறுதி, அவருடைய நல்ல தன்மை, தியாகத்திற்குரிய ஒரு அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த செய்தி இருந்தது. இந்த ஆண்டுல தான் ஹபஷாவினுடைய மன்னர் நஜ்ஜாஷி மரணித்திருந்தார்.
நபி அவங்க அவருக்காக ஜனாசா காயிபா தொழுகை தொழுவித்தார்கள். அது போன்று இந்த ஆண்டுல தான் காமிதியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து விபச்சாரம் செஞ்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட என்ன செய்யறாங்க, வந்து அந்த விபச்சாரத்திற்கான தண்டனையை நிறைவேற்றுமாறு கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவட வயிற்றில் இருக்கிற பிள்ளையை பெற்றெடுத்து விட்டு வருமாறு சொல்கிறார். அந்த பிள்ளையை பெற்றெடுத்துட்டு வராங்க. எவ்வளவு காலம் இருந்திருப்பாங்க, அவர் செஞ்ச குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார். மறுமையில எனக்கு தண்டனைவானா இந்த உலகத்துல என்னத்தை நான் அனுபவிச்சுட்டு போவோம் என்று இருக்கிறார். நபி அவங்க சொல்றாங்க, இந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து பால் குடி மறக்கடிச்சு சுயமா சாப்பிடக்கூடிய நிலை வந்தது பிறகு வாங்க என்றாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் போய் பால் கொடுத்து அந்த புள்ளையோட கையில ரொட்டி துண்டையும் கொடுத்து அந்த புள்ளை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நபி அவங்கள்ட்ட வராங்க, தண்டனையை நிறைவேற்றுச்சு. அந்த அளவுக்கு பெரிய உறுதி உள்ள ஈமானை கொண்ட பெண்ணாக அந்த சஹாபிய பெண் இருந்தார். இந்த பெண்ணுக்கு, காமிதிய பெண்ணுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. அந்த தண்டனையை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற நேரம், இந்த பெண் செய்த தௌபாவை மதீனாவில் உள்ள அனைவருக்கும் பிரிச்சு கொடுத்தாலும் எல்லார பாவமும் மன்னிக்கப்பட்டிருந்தார். அந்த அளவுக்கு பெரிய தௌபாவை இந்த பெண் செய்திருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இந்த ஆண்டுல தான் முனாபிக்குகளினுடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலும் மரணித்திருந்தார். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுடைய மரணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார். ஆனால் வெளிப்படையில் அவன் முஸ்லீமாக இருந்தான். அவனுடைய மகன் ஒரு சஹாபியாக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளிப்படையாக இருப்பதை வைத்துத்தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக அவனுக்காக தொழுகை நடத்தினார். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, தொழுகை நடத்த வேண்டாம், எனக்கு தொழுகை நடத்தக்கூடாது நபி என்றார். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளிப்படையான விஷயங்களை வைத்துத்தான் நமது தீர்ப்பு அமைய வேண்டும், உள்ரகமானதை நாங்க பார்க்கறது கிடையாதுங்கிற அடிப்படையில தீர்ப்பு தொழுவிச்சாங்க. ஆனா அல்லாஹு தஆலா பிறகு குர்ஆன் இறக்கினான், இந்த மாதிரி தொழுவிச்சிருக்க கூடாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு தவறை சுட்டி காட்டுகின்ற அடிப்படையிலே குர்ஆன் வசனம் இறங்கியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆலோசனையை ஒத்ததாக குர்ஆனிய வழிகாட்டல் இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றில் நிறைய அவருடைய ஆலோசனையை ஒத்ததாக குர்ஆனிய வசனங்கள் இறங்கி இருக்கிறது. பத்ர் களத்துல கைதிகள் விஷயமாக உள்ள விஷயத்தை நாங்கள் பார்த்தாலும், அது மாதிரி பெண்கள் விஷயத்துல வந்த விஷயமாக இருந்தாலும், ஹிஜாபுடைய விஷயத்துல வந்த வசனமாக இருந்தாலும், நிறைய குர்ஆன் வசனங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆலோசனைக்கு ஒத்ததாக இறங்கியதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த சமூகத்துல எனக்கு பிறகு நபி கிடையாது, அப்படி ஒரு நபி வருவாராக இருந்தால் அது உமராக இருப்பாருன்னு சொன்னாங்க. இந்த சமூகத்துல நபி கிடையாது, அதுக்கு பிறகு எனக்கு பிறகு நபி வாரதா இருந்தால் உமராக இருந்திருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, உமரே, நீ ஒரு பாதையால போனால் சைத்தான் அந்த பாதையால வாரல்ல, வேறொரு பாதையை பிடித்து உன்னை கண்டு விரண்டோடுகின்றான் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வல்லவன் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து படிப்பினை பெற்று கொண்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.